சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது பலன் உண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி உண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டு. காரணம், உங்களை நிர்மூலமாக்காதபடிக்கு நான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறேன். நான் உங்கள் மேல் இரக்கம் வைத்திருக்கிறேன். அந்த இரக்கமும் பாதுகாப்பும் உங்களை கோட்டையும் மரணமாய் அதை சூழ்ந்து நிற்கும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே என் குடும்பத்தில் நீர் பிரகாசியும், என் குடும்பத்துக்குள் நீர் மாறும் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் வேலியடைத்து பாதுகாப்பேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு பாதுகாப்பு வேணும் ஆண்டவரே, வேலையில் விஷயத்தில் ஒரு பாதுகாப்பு வேணும் ஆண்டவரே, ஊழிய பாதையில் ஒரு பாதுகாப்பு வேணும் ஆண்டவரே, பிரயாணத்தில் போக்கில் வரத்தில் எல்லாவற்றிலும் ஒரு பாதுகாப்பு வேணும் ஆண்டவரே. எப்பொழுது சத்ருவானவன் உங்கள் ஜீவனை பறித்து கொண்டு போகலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கர்ச்சிக்கிற சிங்கத்திடமிருந்து உங்களை பாதுகாக்கிற கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார்.